இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 கிராமங்களில் அறிமுகம் செய்யப்படும் என தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்ய விதை விநியோகம் செய்யப்படும் என தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை உருவாக்க 38 லட்சம் ரூபாயும், விவசாயிகள் கூடுதல் லாபம் பெற 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 27 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பதப்படுத்தும் கூடங்கள் அமைத்து தேனீ வளர்ப்பு பயிற்சிகள் அளித்திட 3 கோடியே 60 லட்சம் ரூபாயும், 100 உழவர் அங்காடிகள் அமைக்க 5 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2482 ஊராட்சிகளை அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைத்து செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 4,75,000 ஏக்கர் பரப்பில் பயிர் பெருக்கு திட்டத்தை செயல்படுத்த 40 கோடியே 27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம் செயல்படுத்த 17 கோடியே 50 லட்சம் ரூபாயும், எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடியை 2.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பரவலாக்கம் செய்திட 45 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 25,000 ஏக்கர் பரப்பளவில் எல் சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்திட 3 கோடி ரூபாயும், 12,500 ஏக்கர் பரப்பளவில் சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்திட 2 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீரிய ஒட்டு ஆமணுக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்திற்கு 18 லட்சம் ரூபாயும், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து விதைகள் மானிய விலையில் விநியோகிக்க 35 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிலக்கடலை போன்ற வேளாண் பயிர்களில் 50,000 ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 கிராமங்களில் அறிமுகம் செயல்பட உள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் ஆகியவை அதிகம் உள்ள பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிறு வகைகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கவும், உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கின்றன. எனவே சேலம், கரூர் மாவட்டங்களில் தலைவிரைச்சான் சோளம், வெள்ளை சோளம், இருங்கு சோளம், செஞ்சோளமும், தூத்துக்குடி மாவட்டத்தில் காக்கா சோளமும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெண்சுருட்டை கேழ்வரகு, திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாட்டு உளுந்து, கொடி உளுந்து ஆகிய ரகங்களின் விதைகளையும் கண்டறிந்து சேகரித்து அரசு மாநில விதை பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பாரம்பரிய ரகங்கள் பாதுகாக்கப்படும்.